யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சர் தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்போ நடுராத்திரியில ஒரு பெரிய அரசியல் புயல்ல மாட்டிக்கிறாரு. அடுத்த 72 மணி நேரம் அவர் எடுக்க போற முடிவுகள் தான் அவரோட அரசாங்கத்தோட தலைவிதியையே தீர்மானிக்க போகுது. இதுதான் 2 AM புரோட்டோகால். அதாவது ஒரு பெரிய நெருக்கடிய எப்படி நமக்கு சாதகமான ஒரு வாய்ப்பா மாத்துறதுங்கிறதுக்கான ஒரு பிளே புக். நேரம் சரியா அதிகாலை 2 மணி. ஒரு பெரிய தேர்தலுக்கு இன்னும் 3 வாரம் தான் பாக்கி இருக்கு. அந்த நேரத்துல தான் முதல் அலர்ட் வருது. பாருங்க, இது சும்மா ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல. இது ஒரு மும்முனை தாக்குதல். அதாவது ஒரே நேரத்துல 3 பக்கத்துல இருந்து அடி. ஒன்னு, எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடுறாங்க. இது எதுக்குன்னா தேர்தல் நேரத்துல ஆளுங்கட்சியோட நிர்வாக பிடிய தளர்த்துறதுக்கு. ரெண்டாவது, ஒரு அமைச்சர் மேல சிபிஐ ரெய்டு. இது ஒரு ஊழல் கரைய பூசுற முயற்சி. மூணாவது, ஒரு முக்கியமான எம்எல்ஏ கட்சி மாற போறாருன்னு ஒரு வதந்தி. இது கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவை உண்டாக்கும். இந்த மாதிரி ஒரு உத்தியை ஏற்கனவே பெங்கால் மாதிரி மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம். இதோட ஒரே நோக்கம் அரசாங்கத்தை மொத்தமா முடக்கி நிலைக்குலைய வைக்கிறது தான். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, அடுத்த 72 மணி நேரம் இந்த நேரத்துல எடுக்க போற ஸ்டெப்ஸ் தான் இந்த அரசாங்கம் கவிழுமா இல்ல இந்த நெருக்கடியையே ஒரு எதிர்த்தாக்குதலா மாத்த போகுதாங்கிறத முடிவு பண்ணும். இந்த 72 மணி நேரத்தை நம்ம 3 முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம். முதல் 6 மணி நேரம் ஸ்டெபிளைஸ் பண்றது. அதாவது வந்திருக்கிற புயலை முதல்ல சமாளிக்கணும். அதுக்கப்புறம் 6லிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் இது கவுண்டர் அட்டாக் டைம். கதையை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கடைசி 48 மணி நேரம், அதாவது 24லிருந்து 72 மணி நேரம் வரை கன்சாலிடேட் பண்றது. நம்ம அதிகாரத்தை உறுதிப்படுத்தணும். இது ஒரு மாதிரி குழப்பத்திலிருந்து கட்டுப்பாட்டுக்கு போறதுக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி. இந்த தாக்குதல் ஏன் இவ்ளோ ஆபத்தானதுன்னா, இது 3 விதமான சேதத்தை உண்டாக்குது. 1, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேமேஜ், அரசாங்கத்தோட செயல்பாட்டையே முடக்கிறது. 2வது, நரேட்டிவ் டேமேஜ், இது ஒரு ஊழல் அரசாங்கம் சீக்கிரம் கழுந்துடும் அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு கதையை உருவாக்குறது. 3வது, சைக்காலஜிக்கல் டேமேஜ், கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் உருவாக்குறது. இந்த 3 டேமேஜையும் சரி பண்றது தான் இந்த புரோட்டோகாலோட முக்கிய வேலையே. சரி, இப்ப நம்ம அந்த முதல் 6 மணி நேரத்துக்குள்ள போலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். இங்க தான் ஆட்டத்தோட போக்கே மாறும். இங்க பதட்டப்படவோ உணர்ச்சி வசப்படவோ இடமே கிடையாது. டேமேஜை கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, இது 2 தான் ஒரே இலக்கு. முதலமைச்சர் முதல்ல என்ன பண்றாரு? உடனே அவரோட இன்னர் சர்க்கிள், அதாவது அவரோட கோர் டீமை ஒரு கான்ஃபரன்ஸ் கால்க்கு கூப்பிடுறாரு. இதுல யாருமே எமோஷனலா பேசக்கூடாது. ஃபேக்ட்ஸ் மட்டும்தான், உண்மைகள் மட்டும்தான் பேசணும். இதுதான் அந்த கால்ல இருக்கிற ஒரே ரூல். இப்போ சீஃப் ஆஃப் ஸ்டாஃபோட வேலை ஆரம்பிக்குது. இதுதான் இந்த ஆபரேஷனோட நரம்பு மையம்னு சொல்லலாம். அவர் ஒரு பேரலல் ஃபேக்ட் கிரிட் ஒன்ன உருவாக்குறாரு. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த 3 பிரச்சனைகள் சம்பந்தமா வர்ற எல்லா தகவலையும் ஒரே இடத்துல கொண்டு வராரு. எது வதந்தி, எது உண்மைன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரோட நம்பர் என்ன, சிபிஐ கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த எம்எல்ஏ இப்போ எங்க இருக்காரு, இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் பதில் இங்க தான் கிடைக்கும். அடுத்தது லீகல் டீம். அவங்களோட வேலை என்னன்னா, இந்த 3 விஷயத்திலையும் நம்ம சட்டப்படி எப்படி எதிர்த்தாக்குதல் நடத்தலாம்னு பார்க்கறது. இடி ஆர்டரை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியுமா, சிபிஐ ரெய்ட்ல ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா, கட்சி தாவல் தடை சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம், நம்ம கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு உடனே முடிவு பண்ணணும். இப்போ கட்சி தலைவர் அந்த கட்சி தாவ போறதா சொல்ற எம்எல்ஏ கிட்ட பேசுறாரு. ஆனா எப்படி பேசுறாரு பாருங்க, ரொம்ப கவனமா, எந்த ஒரு சண்டையும் இல்லாம. அவரோட நோக்கம் என்னன்னா, பேச்சுவார்த்தைக்கான கதவை திறந்து வைக்கிறது தான். அதனால எந்த விதமான குற்றச்சாட்டோ கோபமோ அந்த பேச்சுல இருக்காது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகளை சரி பண்ண வேலைகள் நடக்கும்போதே இன்னொரு பக்கம் மீடியாவுக்கு என்ன சொல்லணும்னு ஒரு டீம் யோசிக்குது. அவங்க ரொம்பவும் கவனமா ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றாங்க. ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லாம, ஆனா நாங்க தான் கண்ட்ரோல் இருக்கோம், நாங்க அமைதியா தான் இருக்கோம்னு மக்களுக்கு சொல்ற மாதிரி. அடுத்தது கட்சி தொண்டர்கள். அவங்க பதட்டப்பட்டு தெருவுல இறங்கி போராட ஆரம்பிச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு வாய்ஸ் நோட் ரெடி பண்ணி எல்லாருக்கும் அனுப்புறாங்க. இது தொண்டர்களை அமைதிப்படுத்தி தலைமை கிட்ட இருந்து அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்க வைக்கும். ஓகே, முதல் 6 மணி நேரத்துல நிலைமைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போதான் ஆட்டமே மாறப்போகுது. இனிமே டிஃபென்ஸ் கிடையாது, எல்லாமே அட்டாக்கிங் தான். அடுத்த 18 மணி நேரத்துல எப்படி கதைய நம்ம பக்கம் திருப்புறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். டைமிங் தான் இங்க எல்லாமே. காலையில 9-11 மணிக்குள்ள நம்ம சட்ட ரீதியா கோர்ட்டுக்கு போயிட்டா அன்னைக்கு முழுக்க நியூஸ்ல நம்ம தான் ஹீரோ. மாநில உரிமைகளுக்காக போராடும் அரசுன்னு ஒரு நெரேட்டிவ் செட் ஆகும். இதையே லேட்டா பண்ணா நாள் முழுக்க எதிர்க்கட்சியோட ஊழல் குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாத்தீங்களா டைமிங்கோட பவரை? அடுத்து முதலமைச்சர் முதன்முறையா மீடியா முன்னாடி வராரு. அவரோட பேச்சு கவனிங்க. ரொம்ப கண்ணியமா, அதே சமயம் ரொம்ப உறுதியா, நம்பிக்கையோட பேசுறாரு.
இது வெறும் ஒரு அறிக்கை இல்ல, இது ஒரு போராட்டத்துக்கான அறைகூவல். முதலமைச்சர் பேசி முடிச்சதும் கட்சியோட அடுத்த கட்டமும் ஆரம்பிக்குது. அவங்க ஒரு பிரஸ் மீட் நடத்தி இந்த பிரச்சனைய வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க. இது வெறும் ரெய்டு டிரான்ஸ்ஃபர் பிரச்சனையே இல்ல, இது மாநில உரிமைகளுக்கும் மத்திய அரசுக்கும் நடக்கிற ஒரு சித்தாந்த போர்னு கதைய மாத்திடுறாங்க. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வர்றோம். 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம் வரை. இப்போ ஃபோக்கஸ் எல்லாம் அரசியல் ரீதியா ஆதரவை திரட்டுறதுலயும் ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கும் மக்கள் போராட்டத்துக்கும் தயாராகிறதுலயும் தான் இருக்கு. ஏன்னா பிரச்சனையை சமாளிச்சா மட்டும் பத்தாது, அதை நம்ம பலமா மாத்தணும். 2வது நாள் முதலமைச்சர் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. அங்க இந்த எல்லா தாக்குதல்களையும் ரொம்ப சிம்பிளான மொழியில மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. நான் உங்களுக்காக, உங்க மாநிலத்துக்காக போராடுவேன் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் கனெக்டை உருவாக்குறாரு. நான் தான் உங்கள் பாதுகாவலன்கிற மெசேஜ் தான் இங்க முக்கியம். அதே நேரத்துல கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றதன் மூலமா இந்த பிரச்சனைய ஒரு மாநிலத்தோட பிரச்சனையா பார்க்காம பிஜேபி ஆளாத எல்லா மாநிலங்களுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா மாத்துறாங்க. இது ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறுது. சரி, 72 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன நிலைமை? அரசாங்கம் வீழ்ந்துடுச்சா இல்ல முன்னோட ஸ்ட்ராங்கா நிக்குதா? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். அவங்க கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாம். இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். ஒரு பிளான் இல்லாம இருந்தா என்னாகும்? குழப்பம், பயம், கடைசியில அரசாங்கம் சரிஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு புரோட்டோகால், ஒரு தெளிவான திட்டம் இருக்கும்போது அதே நெருக்கடி ஒரு அரசியல் ஆயுதமா மாறுது. எதிரி வீசுற கல்லையே எடுத்து நீங்க திருப்பி அடிக்கிற மாதிரி தான் இது. இது ஏதோ தற்செயலால் நடக்கிற விஷயம் இல்ல. இந்த புரோட்டோகால் பெங்கால் டாக்டரின் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய அரசியல் உத்தியோட ஒரு பகுதி. சிம்பிளா சொல்லணும்னா, சென்ட்ரல் ஏஜென்சிகள் மூலமா வர தாக்குதல்களை எப்படி சமாளிக்கிறது, ஒரு தெளிவான அரசியல் கதையை உருவாக்குறது, அப்புறம் மக்கள் நல திட்டங்களை ஒரு கவசமா பயன்படுத்துறது, இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு பகுப்பாய்வும் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான், ஒரு பிளே புக் மாதிரி. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை சந்திக்கிற எந்த மாநிலமும் இதை தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியோட முடிக்கலாம். நேரம் நமக்கு கம்மியா இருக்கலாம், ஆனா அந்த நேரத்திலயும் என்ன செய்யணுங்கிற தேர்வுகள் நம்ம கையில தான் இருக்கு. சரியான தயாரிப்பு இருந்தா எவ்வளவு பெரிய நெருக்கடியும் சந்திக்க முடியும்.